ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம் டு SAP VC. இன்றைக்கி டேட் 5/10/2024. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 1 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது நேற்று ஆல் இண்டியா கோட்டாக்கு ரெசிக்னேஷனுக்கான டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் எனக்கு ஒரு சீட்டு கிடச்சிருக்குது, நான் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு அந்த சீட்டு வேண்டாம், பல்வேறு காரணங்களுக்காக எனக்கு அந்த சீட்டு வேண்டாம், தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி ரெசிக்னேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் அண்ட் அர்ஜென்ட் வீடியோ தான் இது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ரிசைன் பண்ணுறாங்க மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள்னால், பிடிஎஸ் சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டு பார்த்தேன், எனக்கு சீட்டு கிடச்சிருச்சு, ஆனால் பிடிஎஸ் எனக்கு இப்போ வேண்டாம், நான் ஒன்று டீம்டு யூனிவர்சிட்டியில் ரவுண்டு 3ல் நான் போயிட்டு எம்பிபிஎஸ் கிடைச்சா ஜாயின் பண்ணுறேன், இல்லைன்னா நான் அப்ராடில் போய் எம்பிபிஎஸ் படிச்சுக்க விரும்புகிறேன், பிடிஎஸ் சீட்டு எனக்கு வேண்டாம், இல்லைன்னா என்ஆர்ஐ லேப்ஸ்டு சீட்டு ஜஸ்ட் லைக் தட் போட்டு பார்த்தேன், போய் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போது அவ்வளோ ஃபீஸ் என்னால் கட்ட முடியல, ஸோ எனக்கு அந்த சீட் வேண்டாம், நான் ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மாணவர்களுக்கு அந்த தேதி அறிவிப்பு. அந்த அறிவிப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP VC யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிவிட்டு இப்போது எனக்கு அந்த சீட் வேண்டாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ, ரெசிக்னேஷனுக்காக ராஜினாமா செய்வதற்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, அவர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நம்ம த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ வாங்க அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துடலாம். இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்றைக்கி டேட்டில் 4/10/2024 இன்றைக்கி டேட்டில் வந்த அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன். இது அவைலபிள் இன் TN மெடிக்கல் வெப்சைட்டில். Attention candidate, MBBS BDS resignation round 2. It is clarified that if the students who are allotted in round 2, if they do not join the allotted college or if they resign the joined institution before the stipulated resignation date, they will be allowed to free exit, meaning there will be no forfeiture of any fees. இப்போது உங்களுக்கு ரவுண்ட் 2ல் ஒரு சீட்டு கிடச்சி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, அலாட் ஆகிருக்குது, இப்போது எனக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னாலோ, இல்லை ரவுண்ட் 1ல் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சி திரும்பவும் ரவுண்டு 1லிருந்து ரவுண்ட் 2க்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் போட்டீங்க, இப்போ திரும்பவும் ரவுண்ட் 2லையும் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த விதமான அபராதமும் இன்றி ஃப்ரீ எக்ஸிட், ஓகேங்களா. there will be no forfeiture of any fees. But if the candidate resigns or discontinues after the stipulated time, இப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கிலிருந்து ஒரு தேதி அறிவிச்சிருக்காங்க. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அபராதமும் கிடையாது, ஃபோர்ஃபீச்சர் கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த தேதிக்கு அப்புறம் நீங்கள் போய் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஓகேங்களா, அந்த குறிப்பிட்ட காலம், நேரம், தேதிக்கு பிறகு நீங்கள் போய் பண்ணிங்கன்னா ரெசிக்னேஷன் இன் ரவுண்ட் 2 ஆர் இன் லேட்டர் rounds, they will have to forfeit the security deposit and tuition fees already paid. ஏற்கனவே நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸும் செக்யூரிட்டி டெபாசிட்டும் ஃபோர்ஃபீச்சராக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஆல்சோ பே த கண்டினியூஷன் ஃபீஸ். கூடுதலாக டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ஒரு 10 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் அபராதமாக செலுத்த வேண்டியது இருக்கும். அப்போது இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க வரோம் அப்படின்னா, ரவுண்டு 1லையோ இல்லை ரவுண்டு 2லையோ உங்களுக்கு ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, இல்லை ரவுண்டு 1ல் ஒரு சீட்டு கிடச்சிது, அங்கேருந்து ரீஅலாட்மெண்ட் போட்டு இப்போ ரவுண்ட் 2ல் ஒரு சீட்டு கிடச்சிருச்சு, இல்லை ரவுண்டு 2ல் ரீடைன் ஆயிடுச்சு, வாட் எவர் இட் இஸ், இப்போ அந்த சீட்டு வேண்டாம். இப்போ மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா, சார் பிடிஎஸ் நான் சும்மா ஜஸ்ட் லைக் தட் போட்டு பார்த்தேன், கிடச்சிருச்சு, ஆனால் எனக்கு இப்போ அந்த பிடிஎஸ் சீட்டு வேண்டாம், இல்லைன்னா நான் எம்பிபிஎஸ்லேயே என்ஆர்ஐ கோட்டாக்கு நான் அப்ளை பண்ணேன், இப்போது ஜாயின் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு அந்த சீட்டு வேண்டாம், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குது, என்னால் கட்ட முடியாது, இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஒரு சீட்டு போட்டேன், எனக்கு அந்த சீட்டு இப்போ வேண்டாம், என்னாலையும் அந்த அமௌண்ட் கட்ட முடியல, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா
ரிசைன் பண்ணிக்க விரும்புகிறேன், அந்த தேதி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அது உங்களுக்கான முக்கியமான அறிவிப்பு தான் இது. அப்போது உங்களுக்கு ரவுண்ட் 1லேயோ இல்லை ரவுண்டு 2லேயோ ஒரு சீட்டு கிடச்சி நீங்கள் போய் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ அந்த சீட்டை நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து ஆஸ் பர் த Prospectus of Government Quota Class 23 and Class 20 of the Prospectus of Management Quota, the stipulated date for the resignation in round 2 from 7/10/2024 at 12 noon till 8/10/2024 up to 12 noon. அப்போது வருகின்ற திங்கட்கிழமை 7/10/2024 சுபயோக சுபதினத்தில் மதியம் 12 மணியிலிருந்து 8/10/2024 அந்த தேதி மதியம் 12 மணிக்குள் உங்களுக்கு அந்த சீட்டு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ராஜினாமா செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? இந்த ராஜினாமா செய்வதால் உங்களுக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது, ஃபோர்ஃபீச்சர் கிடையாது. ஓகேங்களா? இப்போது இந்த தேதிக்கு அப்புறம் 8/10/2024 12 மணி 1 நிமிடத்துக்கு பிறகு எனக்கு இந்த சீட்டு வேண்டாம், இல்லைன்னா அடுத்த ரவுண்டில் வரக்கூடிய ரவுண்டு 3லேயோ ரவுண்டு 4லேயோ எனக்கு ஒரு சீட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா அதனுடைய இழப்பு என்னென்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், டியூஷன் ஃபீஸ் போயிடும், அதுக்கப்புறம் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் அப்படின்னு 10 லட்சம் ரூபாயும் நீங்கள் அபராதமாக செலுத்த வேண்டியது இருக்கும். எனி ரெசிக்னேஷன் ஆஃப்டர் த டியூ டேட் வில் அட்ராக்ட் த ஃபோர்ஃபீச்சர் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் டியூஷன் ஃபீஸ் ஆஃப் பேமெண்ட் அண்டு டிஸ்கண்டினியூட் ஃபீஸ். இது எல்லாமே நீங்கள் கட்டணும். அது கிட்டத்தட்ட நீங்கள் காலேஜில் சேர்ந்து படித்தா ஆகிற செலவில் 50% அபராதமாக நீங்கள் செலுத்துகிற மாதிரி இருக்கும். எதனாலனா நீங்களும் சேரல, இன்னொருத்தரையும் அந்த சீட்டை பயன்படுத்துறதுக்கு விடாமல் பண்ணிட்டீங்க, அதுக்காக இத்தனை அபராதம் உங்களுக்கு வரலாம். அப்போது உங்களுக்கு ஒரு சீட்டு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து ராஜினாமா செய்து கொள்ளலாம். கேண்டிடேட்ஸ் வில்லிங் ஃபார் த ரெசிக்னேஷன் மே லாகின் என்ன பண்ணணும், உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்து உள்ளே போயிட்டு ஒரிஜினல் கிரெடென்ஷியல்ஸ் அண்ட் டவுன்லோட் த ரெசிக்னேஷன் லெட்டர் என்ன பண்ணணும், உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து ராஜினாமா பண்ணிவிட்டு அதுக்கான டவுன்லோட் ரெசிக்னேஷன் லெட்டரையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் டு த கன்சர்ன்டு காலேஜ், உங்களுக்கு அலாட்டான காலேஜில் போய் அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஆஃப் தர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ். திஸ் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் த கேண்டிடேட்ஸ் who have joined or retained in round 2. ஓகேங்களா? இது யாருக்கு? திஸ் அப்ளைஸ் ஒன்லி ஃபார் கேண்டிடேட். அப்போது ரவுண்ட் 1ல் ஒரு சீட்டு கிடச்சி ரவுண்ட் 2ல் ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருந்த மாணவர்களுக்கோ, இல்லைன்னா அப்ளைஸ் ஃபார் த கேண்டிடேட் ஹூ ஜாயின்டு. ஓகேங்களா? ஜாயின் பண்ணவங்களுக்கு, இல்லைன்னா ரீட்டைன் ஆன ரவுண்ட் 2ல் ரீட்டைன் ஆனவங்களுக்கு. ரெசிக்னேஷன் வில் நாட் அப்ளை ஃபார் கேண்டிடேட் ஹூ ஹேவ் நாட் ஜாயின்டு தேர் அலாட்டட் சீட். இப்போ வந்து ரவுண்டு 2ல் எனக்கு ஒரு சீட்டு அலாட் ஆச்சு, ஆனால் நான் அந்த கல்லூரியில் போய் சேரல அப்படின்றவங்களுக்கு இந்த ரெசிக்னேஷன் விதி பொருந்தாது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching.